நம்ம சின்ன வயசுலலாம் பொரி உருண்டை வாங்கி சாப்பிட்ருப்போம். ரோட்லலாம் விற்றுட்டு போவாங்க 25 பைசா 50 பைசான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம். 5லேருந்து 6 கப் பொரிக்கு நல்ல பொறு பொருன்னு இருக்கணும் பொரி. இல்லைனா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அதே கப் அளவு வெல்லம். வெல்லத்தை எடுத்துகிட்டு தண்ணி விட்டு பேனில் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. கல் இல்லைன்னா அப்படியே பாகு எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நல்லா உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க இனிப்புக்காக. கொஞ்சம் நல்லா நுரைச்சி வரும். நுரைச்சி வந்து கொஞ்ச நாள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்காய் வரும். திக்காய் வரும்போது நம்ம அந்த பாகு வந்து கொஞ்சம் நல்லா முத்தின பாகாக இருக்கணும். அப்போ தான் பொறுன்னு இருக்கும். இல்லை நம்ம சவுக்குன்னு ஆகிடும். இந்த மாதிரி வரும்போது பாகு நம்ம கிண்ணத்தில் தண்ணி வச்சு பாருங்கள். பார்த்து எடுத்து பாருங்கள் திக்காக இருக்கா சாஃப்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நல்லா திக்காக ஹார்டாக இருக்கணும். நல்லா ஹார்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த இது நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஹார்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக்காக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காவும் அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச பொரி எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கிண்டி விடணும். எல்லா இதுலேயும் நல்லா கிண்டி விடணும். மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம கையில் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்து பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஆற விட்டுடாதீங்க. ஆற விட்டால் கஷ்டம். உருண்டை அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து எல்லா உருண்டையும் எடுத்து பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். பார்த்தா நம்மளுக்கு எப்படியும் ஒரு 15